மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்படும் தண்ணீரில் 10 விழுக்காட்டை கீழணைக்கு வழங்க வேண்டும் என கடலூர் மாவட்ட விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேட்டூர் அணையிலிருந்து காவிரி பாசனத்திற்காக கடந்த ஜூலை மாதம் தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. ஆனால் கடலூர் மாவட்டம் வீராணம் ஏரிக்கு முழுமையாக தண்ணீர் வராத போதிலும் பாசனத்திற்காக கடந்த 13ஆம் தேதி வீராணம் ஏரியிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டது. எனினும் கீழணை பாசனத்திற்கு போதிய தண்ணீர் கிடைக்காததால் சம்பா சாகுபடி செய்ய முடியுமா என விவசாயிகள் கலக்கத்தில் உள்ளனர். இதனால் மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்படும் தண்ணீரில் 10 விழுக்காட்டை கீழணைக்கு முழுமையாக வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கடலூர் மாவட்ட விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். நேரடி நெல் விதைப்பு செய்த நிலையில் அனைத்து விவசாயிகளும் வெயிலின் தாக்கத்தால் தண்ணீர் வைத்து பயிரை காப்பாற்றுவதற்கு போதிய தண்ணீர் இல்லாமல் அவதிப்படுகிறார்கள். மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்படுகிற தண்ணீரில் 10% தண்ணீரை முழுமையாக கீழணைக்கு வழங்கி கடலூர் மாவட்ட விவசாயிகளையும் கீழணை விவசாயிகளையும் வீராண விவசாயிகளையும் பயிரை காப்பாற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பணிவோடு வேண்டுகிறோம். இதனிடையே தென்காசி மாவட்டம் கடையம் பகுதியில் உள்ள ராமநதி அணையின் உபரி நீரை ஜம்பு நதியின் பாசன பகுதிக்குட்பட்ட நீர்நிலைகளுக்கு கொண்டு செல்வதற்கான மேல்மட்ட கால்வாய் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. காமராசர் ஆட்சிக் காலத்தில் அறிவிக்கப்பட்ட இத்திட்டம் தற்போது தொடங்கியுள்ள நிலையில் ராமநதி அணையில் தூர்வாரினால் மட்டுமே முழுமையாக பயன்பெற முடியும் என அப்பகுதி விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். 1995ஆம் ஆண்டு ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் போது அந்த அடித்து வரப்பட்ட மரங்கள், கற்கள், மவுளி எல்லாமே 30 அடிக்கு மேலே அங்கே தேங்கி இருக்குது. அந்த 30 அடி அளவு உள்ள அந்த மவுளி மண்ணுகளெல்லாம் அகற்றி இந்த மேல்மட்ட கால்வாயையும் ரெடி பண்ணும்போது அந்த தேக்கப்பட்ட தண்ணீர் முழுவதுமாக அந்த மேல்மட்ட கால்வாயில் இந்த சுற்றி உள்ள ஒரு 18 குளங்களுக்கும் பெறுவதற்கு வசதியாக இருக்கும்.